இந்த சந்திரனை எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனுக்கு 2 காலங்கள். ஒன்று வந்து அமாவாசை, இன்னொன்று வந்து பௌர்ணமி. இந்த பௌர்ணமியா இருக்கும்போது அந்த சந்திரன் எப்படி இருக்கானா, சாட்சாத் ராஜராஜேஸ்வரி லலிதா மகா திரிபுர சுந்தரனுடைய ஸ்வரூபம். அதுவே அமாவாசை காலத்துல அந்த சந்திரன் எப்படி இருக்குன்னா, தட்சிணகாளி மகாகாளி ஸ்வரூபமா இருக்கா. அதனால தட்சிணகாளிக்கும் லலிதைக்கும் பேதம் கிடையாது. இவா 2 பேரும் ஒண்ணுதான். அமாவாசை காலத்துல தட்சிணகாளியாகவும், பௌர்ணமி காலத்துல சர்வாபரண பூஷிதியாக லலிதா மகா திரிபுர சுந்தரி ராஜராஜேஸ்வரி அம்பாள் காட்சி தரா. அந்த காளிக்கு ஏன் காளி அப்படின்ற பேர் அப்படின்னா, காலத்தை கடத்துவதால் காலன் யமதர்மனுக்கு பேர். அந்த காலனையே கடத்துவதால் அம்பிகைக்கு காளி அப்படின்ற பேர். இந்த காளி அப்படின்னா கருமை நிறம். இந்த கருமை நிறத்துள்ள எல்லாமே ஒடுங்கி போயிடுறதா. அந்த மாதிரி இந்த தட்சிணகாளிக்குள்ளதான் எல்லா விதமான பிரளய காலத்திலயும் நம்ம போய் ஒடுங்குறோம். அதனால அம்பாளுக்கு காளி அப்படின்ற பெயர்.